हाय फ्रेंड्स वेलकम बैक टू चैनल विनोस किचन। इनकी वीडियोவில் நம்ம கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம்। ரொம்பவே வித்தியாசமான மெத்தட்லயும் டேஸ்ட்லயும் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன்। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க। இந்த பொரியலுக்கு தேவையான தேங்காய் பச்சை மிளகாய் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம்। 2 பச்சை மிளகாய், 5 ல இருந்து 6 பல் பூண்டு தோலோட, 1/2 கப் அளவு தேங்காய்। இது வந்து லைட்டா கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க। இந்த மாதிரி கடாயில் வந்து 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க। ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க। காரத்துக்கு வந்து தேங்காயோட பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க। பச்சை மிளகாய் வந்து நான் 2 தான் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம்। இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து வறுத்தாச்சு। இப்போ இதோட நம்ம கோவக்காயை வந்து சேர்க்க வேண்டியதான்। நான் 1/2 கிலோ வந்து கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம்। கோவக்காய் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது, முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கோவக்காய் அடிக்கடி சேர்த்துக்கலாம்। அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் பிளட்டில்। வந்து கை கால் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கோவக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா அந்த வீக்கம் எல்லாமே குறையும்। காயை வந்து வதக்கும் போதே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம்। ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம வதக்கணும்। ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க இந்த கோவக்காய்। இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்। கோவக்காயில் வந்து நிறைய அயன் இருக்குது, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த கோவக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து படிப்படியாக குறைஞ்சிடும்। இப்போ நல்லா வதக்கியாச்சு, இதை வேக வச்சிடலாம்। ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க। அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம்। 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு கோவக்காய், தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வெந்துருச்சு। இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை வந்து இதோட சேர்த்துக்கலாம்। பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு மூணையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்। இப்போ இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்। இப்போ இதோட நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம், அதுதான் இந்த பொரியலுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும்। மேகி மசாலா, இது வந்து கடைகளில் கிடைக்கிது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்। அதை வந்து ஒரு பேக்கெட் அப்படியே கட் பண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க। மேகி மசாலா சேர்க்கும்போது இந்த பொரியல் வந்து ரொம்பவே ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்। தேங்காவும் மேகி மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। திரும்ப வந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்க போகிறோம்। மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும்। அவ்வளோதாங்க, நம்மளோட மேகி மசாலா கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு। ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க। இதை வந்து நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே ஃப்ளேவராக நல்லாயிருக்கும்। கண்டிப்பாக இந்த வித்தியாசமான கோவக்காய் பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்। உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்।